நான் இப்போ டெஸ்க்டாப்பில் தான் ஓசிஐ கார்டு அப்ளை பண்ண போகிறேன். ஓசிஐ கார்டுன்னு டைப் பண்ணுறேன். ஓசிஐ கார்டு அயர்லாண்டை கிளிக் பண்ணி ஃப்ரெஷ் ஓசிஐ கார்டு சர்வீஸ் புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு நான் பாஸ்போர்ட் நம்பர் அப்டேட் பண்ணுறதுனால ஓசிஐ மிஸ்னலி சர்வீஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடியெல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட் சேஞ்ச் பண்ணாலும் ஓசிஐ கார்டில் அப்டேட் பண்ணாமல் ஓல்டு பாஸ்போர்ட்டோடு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இப்போ அப்படி கிடையாது. எப்போல்லாம் ஐரிஷ் பாஸ்போர்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்கள் ஐரிஷ் பாஸ்போர்ட் நம்பரை ஓசிஐ கார்டில் அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில் இல்லை அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும். ப்ளஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது, ஃபோட்டோ சைஸு, ஃபீஸு இதெல்லாம் அப்படியே ரீட் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் டு பி ஃபில்டு ஆன்லைன் யூசிங் த வெப்சைட். இந்த லிங்க் தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போது கிளிக் பண்ணால் ஆன்லைன் ஓசிஐ சர்வீஸ் இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜ்லேயும் ஓசிஐ கார்டு யாருக்கு எலிஜிபிள்னு சொல்லி ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதையும் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரோசீட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ அகெயின் இந்த பேஜ்லேயே ஒரு சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேஜை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இந்த எல்லோ பாக்ஸில் இருக்கிற கேப்சா லெட்டர் டைப் பண்ணி என்டர் பண்ணிவிடுங்க. ஃபில் நியூ மிஸ்னேலியஸ் அப்ளிகேஷன் ஆர் கம்ப்ளீட் பார்ஷியலி ஃபில்டு மிஸ்னேலியஸ் அப்ளிகேஷன். அதாவது நீங்கள் ஏற்கனவே இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி ஏதோ ஒரு ரீசனில் நீங்கள் எக்ஸிட் ஆகிருப்பீங்க, அவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷனு. நான் ஃபில் நியூ மிஸ்னேலியஸ் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜில் என்னன்னா பாஸ்போர்ட் டீட்டெயில், ஓசிஐ கார்டு ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில் கேட்குறாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓசிஐ கார்டு வாங்கும்போது எந்த பாஸ்போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணி நீங்கள் வாங்கினீங்களோ அந்த பாஸ்போர்ட் நம்பர் தான் இங்கே என்ட்ரு பண்ணணும். இப்போ இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணி நான் ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போ இந்த பேஜில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணணும். நான் பாஸ்போர்ட் நம்பர் அப்டேட் பண்ணுறதுனால பாஸ்போர்ட் பர்டிகுலர்ஸ் அப்டேஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜில் உங்கள் நியூ ஐரிஷ் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுறேன். நான் சப்மிட் பண்ணதும் அந்த ஓசி இமேஜ் அப்லோடு பேஜ் ஓப்பன் ஆகுது. அப்ளிகன்ட் சிக்னேச்சர் ஜேபிஇஜி ஆர் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ப்ளஸ் 500 KBக்குள்ளே இருக்கணும். அதே சமயத்தில் சிக்னேச்சர் ரேஷியோ 1:3 ரேஷியோவில் இருக்கணும். அண்ட் அப்ளிகன் இமேஜ் அதாவது பாஸ்போர்ட் ஃபோட்டோ அது 1:1 ரேஷியோவில் இருக்கணும். இப்போ இந்த பேஜில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சிக்னேச்சர் இமேஜ் மேக்ஸிமம் 1 MBக்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் பாஸ்போர்ட் சைஸு வித் அண்ட் ஹைட் மினிமம் 200லேருந்து மேக்ஸிமம் 3500 பிக்சல் வரைக்கும் இருக்கணும். அதாவது 1:1 ரேஷியோவில். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்னேச்சர் இமேஜும் 1:3 ரேஷியோவில் இருக்கணும். வித் மினிமம் 200லேருந்து 3500 பிக்சல் வரைக்கும் இருக்கணும். ஹைட் 67 பிக்சல் இருந்து மேக்ஸிமம் 2500 பிக்சல் வரைக்கும் இருக்கணும். அண்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் மேக்ஸிமம் 1000 KBக்குள்ளே இருக்கணும் PDF ஃபார்மேட்டில். இப்போ ஃபோட்டோ எப்படி எடிட் பண்ணுறதை பார்க்கலாம். நான் இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கிற என் ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோவுக்கு மேலே 3 டாட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணி அதில் தேர்ட் ஆப்ஷன் ரீசைஸ் இமேஜ் அதை கிளிக் பண்ணி தான் இப்போ எடிட் பண்ண போகிறேன். ஏற்கனவே வித் அண்ட் ஹைட் 3000 பிக்சலில் தான் இருக்குது. ப்ளஸ் 1:1 ரேஷியோ அண்ட் JP ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபோட்டோவை இதோட ஒரு சின்ன சைஸாக எடிட் பண்ணுறேன். 2560 by 2560. ஸோ 1:1 ரேஷியோவில் JPG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கிறேன். சிக்னேச்சர் இமேஜும் 1:3 ரேஷியோவில் எடிட் பண்ணி அதே JPG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேஜில் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோடு பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபோட்டோ இமேஜ் அப்லோடு பண்ணுறது, ரைட் சைடில் இருக்கிறது சிக்னேச்சர் அப்லோடு பண்ணுறதுக்கு. லெஃப்ட் சைடில் இருக்கிற சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி ஃபோட்டோ அப்லோடு பண்ணுறேன். ப்ளீஸ் ட்ராக் த ஒயிட் செலக்டட் ஏரியா டு அட்ஜஸ்ட் த இமேஜ். நான் கர்சர் மூலயமா சென்டர் ஆஃப் த பாயிண்டில் எடுத்துன்னு அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணதுமே கீழே பாருங்கள் கிராப்ட் செலெக்ஷன் இஸ் ஃபைன். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி சிக்னேச்சர் இமேஜை அப்லோடு பண்ணுறேன். ப்ளீஸ் ட்ராக் த ஒயிட் செலக்டட் ஏரியா டு அட்ஜஸ்ட் த இமேஜ். இங்கேயும் ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கர்சர் மூலயமா சிக்னேச்சர் இமேஜும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கிராப் செலெக்ஷன் ஃபைன்.
ஸோ நான் இப்போ அப்லோடு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். இப்போ இந்த பேஜில் உங்கள் ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் டிஸ்பிளே ஆகும். அதே சமயத்தில் உங்கள் ஃபைல் நம்பரை மென்ஷன் பண்ணி பார்ட் ஏல ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்ட். இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனா ஐ வாண்ட் அப்லோட் அகெயின் கிளிக் பண்ணி திருப்பி அப்லோடு பண்ணுவேன். நான் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுனால ஐ ஹாவ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். இப்போ இந்த பேஜில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ப்ரொசீட் டு பார்ட் பி ஆர் எக்ஸிட். நான் வந்து ப்ரொசீட் டு பார்ட் பி கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பார்ட் பி பேஜில் வந்து ஒரு சில டீட்டெயிலெல்லாம் கேட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து எஸ்ஆ நோவா ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. அப்படியே கீழே வந்தால் ப்ரெசன்ட் நேஷ்னாலிட்டியும் ப்ளஸ் ப்ரீவியஸ் நேஷ்னாலிட்டியும் கேட்குறாங்க. அந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பேஜில் டு அப்லோட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதாவது உங்கள் கரண்ட் ஐரிஷ் பாஸ்போர்ட். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். யூஸ்வலாக எல்லா இமேஜும் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுனால நான் இப்போ வந்து கூகுளில் ஐ லவ் பிடிஎஃப் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். இந்த வெப்சைட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் லாகின் பண்ணி தான் கன்வெர்ட் பண்ணணும், இல்லை அதே சமயத்தில் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். நான் வந்து இப்போ ஆன்லைன் டூல்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது வேர்ட்லேருந்து பிடிஎஃப்பை கன்வெர்ட் பண்ணலாம், பிடிஎஃப் வந்து கம்ப்ரெஸும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பிடிஎஃப் வந்து நீங்கள் மர்ஜ் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கிறது வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும். நான் இப்போ ஜேபிஜி டு பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஜேபிஜி இமேஜ். அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் இமேஜ் டெஸ்க்டாப் இல்லை ஃபைலில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களே, அதை இங்கே செலக்ட் பண்ணி நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிடணும். அதே மாதிரி உங்கள் பிடிஎஃப் ஃபைலை வந்து நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா 1000 KB இருக்கணும். ஸோ அதுக்கும் நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த இமேஜை செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுங்க. இப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறதுனால நான் அப்லோட் டாக்குமெண்ட்ஸு கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த பேஜில் செலக்ட் டாக்குமெண்ட்ஸ். நான் வந்து இப்போ கரண்ட் பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோடு கிளிக் பண்ணுறேன். உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வந்து 1000 KB இல்லைன்னா, அதே சமயத்தில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து இன்வேலிட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு திருப்பியும் நீங்கள் சூஸ் ஃபைல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி டெஸ்க்டாப்பில் இருக்கிற பாஸ்போர்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணி அப்லோடு பண்ணிட்டேன். அப்லோடிங் ஆஃப் த கரண்ட் பாஸ்போர்ட் ஹாஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான டாக்குமெண்ட் தான் அப்லோடு பண்ணிக்கிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருக்கிற வியூ டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால ஃபைனல் சப்மிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆன்லைன் ஃபைல் நம்பரும் ஓசே கார்டும் மென்ஷன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். அவ்வளோதான். இப்போ இருக்கிற கரண்ட் பாஸ்போர்ட் நம்பரு உங்கள் ஓசே கார்டில் அப்டேட் பண்ணியாச்சு.